இயேசுவின் நாமத்திலே அருணோதயவன் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இன்று 5வது பாடத்தை நாம் படிக்க போகிறோங்க. 5வது பாடத்தினுடைய தலைப்பு வேதாகமத்தை ஆராய்வது எப்படி. இந்த தலைப்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது போன பாடத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. போன பாடம் என்ன படித்தோம்? தேவனோடு நெருங்கிய உறவு வைத்துக் கொள்வதற்கு வேதத்தினுடைய பங்கு என்ன என்பதை போன முறை படித்தோம். ஏன்னா தொடர்ந்து 10-13 பாடமாக என்ன படிக்க போகிறோன்னா, நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோடு எப்படி நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளே வருவது அப்படின்றதான் படிச்சுட்டு வரோம். அதில் போன பாடம் 4வது பாடம் நம்ம தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு வேதாகமும் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை படித்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் 5வது பாடம். வேதாகமத்தை எப்படி ஆராயணும், ஆராய்வதனுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது நமக்கு உணவு மாதிரி. அது நமக்கு உணவு எப்படி உயிரை கொடுக்குதோ அதே போல நமக்கு வேதாகமம் தான் கிறிஸ்துவின் மூலமாக உயிரை கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம். யார் யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப உலர்ந்து போய் காணப்படுறாங்களோ, செத்து போய் காணப்படுறாங்களோ, அப்போ வேதத்தின் மூலமாக கிறிஸ்துவை புரிந்து கொண்டால் அவங்களுக்கு உயிர் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோங்க. அப்போ இந்த வாட்டி அதனுடைய தொடர்ச்சியாக எப்படி வேதாகமத்தை ஆராயணும் என்பதை படித்துக் கொள்ள போகிறோம். சரிங்களா? ஹவு டு ஸ்டடி த பைபிள். இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருந்திருக்கா? யோசிங்க. வேதாகமத்தை நீங்கள் பல வருஷமாக படிச்சிருக்கலாம். ஆனாலும் கூட உங்கள் வேத ஆராய்ச்சி முறையில் என்னடா இது ஒரு சரியாகவே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசாட்சியில் எழும்பினது உண்டா அப்படின்னா இந்த பாடம் உங்களுக்காக. சரிங்களா? அப்போ நம்ம வேதத்தை நம்ம ஆராயணும். ஆராய்ஞ்சா தான் தேவனோடு நெருங்கிய உறவுக்குள்ளே நம்ம போக முடியும். அப்போ நம்ம ஏன் தேவனோட நெருங்கி ஜீவிக்க முடியல அப்படின்னா, பைபிளை நம்ம சரியாக படிக்கிறது இல்லை, பைபிளை நம்ம சரியாக ஆராய்வதில்லை. நம்ம ஏன் பைபிளை ஆராய்வதில்லைன்னா, இந்த பாடத்தில் 2 மிக முக்கியமான காரணங்களை படித்துக் கொள்ள போகிறோம். எப்போ வேதாகமம் நல்லா புரியும், அல்லது நமக்கு ஏன் வேதாகமம் புரிய மாட்டேங்குது, எப்படி வேணா சொல்லலாம் நம்ம. அப்போ வேதாகமத்தை நாம் ஏன் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா, ஒன்று, வேதாகமத்திற்கான வேத ஆராய்ச்சிக்கான நேரத்தையும் இடத்தையும் நாம் கொடுக்கவில்லை. டைம் அண்ட் பிளேஸ் ஃபார் த பைபிள் ஸ்டடி. அப்போ வேதாகமத்திற்கான நேரத்தையும் காலத்தையும் கொடுக்கும் பொழுது நம் வேதாகமத்தை புரிந்து கொள்ளலாம், கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒன்று. 2வது விஷயம் படித்துக் கொள்ள போகிறோம். நமக்கு ஏன் வேதாகமம் புரியவில்லை அப்படின்னா, நாம் வேதத்தை ஆராய்கின்ற அந்த படிகள் என்னன்றது எனக்கு தெரியவில்லை. அந்த படிகள் என்னன்று தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் எனக்கு பைபிள் புரியும், ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க முடியும். ஆக இந்த பாடம் 2 மிக முக்கியமான விஷயத்தை ஆராய்வது தான். வேத தியானத்திற்கான நேரத்தையும் இடத்தையும் கொடுத்தல், வேத ஆராய்ச்சியினுடைய படிகளை ஆராய்ந்து பார்த்தல். சரிங்களா? ஜெபத்தோடு படிக்கலாமா? வாங்க. அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, வேதாகமத்தை எப்படி ஆராயணும்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இந்த கேள்வி அவங்களுக்குள்ள நீர் வைத்திருக்கிறீர் தகப்பனே. இந்த காலத்தில் மட்டுமல்ல ஆண்டவரே, வேதாகம் எழுதப்பட்ட காலம் முதற்கொண்டே வேதத்தை எப்படி ஆராயணும் அப்படின்ற கேள்வியை தேவதாசர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, எங்க மனசுலயும் இருக்குப்பா. அதற்காக நீங்க விடை தாங்கப்பா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடம் 5, வேதத்தை எப்படி ஆராய்வது, ஹவு டு ஸ்டடி த பைபிள். 2 காரணங்கள் நம்மள்கிட்ட இல்லைங்க. அது வந்துச்சுன்னா பைபிளை நல்லா புரிஞ்சுக்கலாம், ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கலாம். அதுதாங்க 2 காரணம். என்ன அப்படின்னா, நம்ம வேதத்தை ஆராய்வதற்கு முதல்ல டைம் கொடுக்கணுமா இல்லையா, ஒரு இடம் கொடுக்கணுமா இல்லையா. அப்போ அந்த இடத்த நம்ம கொடுக்கல, நம்ம ஒரு டைம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணலை. இந்த 2ம் ஃபிக்ஸ் ஆகாமல் போனதுனால தான் நம்மளால பைபிளை புரிஞ்சு கொள்ள முடியல. சரி, இதுக்கு நல்ல உதாரணம் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தாங்க. இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவர் வேதாகமத்தை தியானிப்பதற்காக, ஆண்டவரோடு ஐக்கியமாக உறவு வைத்துக் கொள்வதற்காக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இருந்தாரா? யோசிங்க. பைபிளை கொடுத்தது அவர் தான். அவர் இந்த உலகத்துல மனிதனாக அவதரித்து வந்த பொழுது இதுல வேத தியானத்துல அவர் உதாரணமா நமக்கு இருக்கிறாரா? ஒரு 3 வசனம் பார்க்க போறோம். அவரு எப்பெல்லாம் தியானிக்கிறார் என்பதை கவனிங்க. அடுத்தது, எங்க போய் தியானிக்கிறார் என்பதை கவனிங்க. அவர்கிட்ட டைம் இருக்குதா, அவர்கிட்ட பிளேஸ் இருக்கா அப்படின்றத நீங்க கொஞ்சம் பார்க்கணும். வாங்க
வாசிக்கணும். மார்க் 1 அதிகாரம் நான் வாசிக்கிறேங்க. மார்க் 1:35 பாருங்க. மார்க் 1:35. என்ன கவனிக்கணும் நீங்க? ஒவ்வொரு வசனத்திலையும் அவர் எப்பொழுது தியானிக்கிறார், ஏதாவது இடத்துல போய் தியானிக்கிறாரா, சற்று நீங்க சிந்திக்கணுங்க. மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்ப அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான இடத்திற்கு போய் அங்க ஜெபம் பண்ணார். ஜெபம் மட்டும் இல்லைங்க, அவர் தியானிக்கிறார். தியானத்தினுடைய முடிவுல ஜெபமும் செய்கிறார். அதுதான் அர்த்தம். அப்ப எங்க போய் தியானிக்கிறார், எந்த டைம்ல தியானிக்கிறார்? அவரு அதிகாலையில் இருட்டோட எழுந்து, இன்னும் பொழுது விடியலைங்க, பொழுது விடிவதற்கு முன்பாகவே அவர் எழுந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தியானத்திற்கு, ஆராய்ச்சிக்கு, தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஒரு நேரம் அவர்கிட்ட இருந்துச்சா? இருட்டோடு எழுந்திருக்கிற பழக்கம் அவருக்கு இருந்துச்சு. ஆகையினால தான் அவர் பிதாவோடு ஐக்கியமாக இருந்தார். நீங்க இருட்டோடு எழுந்திருக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? எல்லோரும் தூக்கி கொண்டிருக்கும் பொழுது நீங்க மட்டும் எழும்புகின்ற அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி இருக்குமானால் நீங்க தேவனோடு ஐக்கியத்துக்குள்ள போகலாம். அவர் இருட்டோடு எழுந்தார். அடுத்தது அவர் எந்த இடத்துக்கு போனாருங்க? மக்கள் இல்லாத இடத்துக்கு போனாருங்க. வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இது மார்க் 1ங்க. இப்ப லூக்காக்கு வாங்க. லூக்கா 5:15-16. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சுத்தமடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எங்கவா? அவர் எங்க போய் ஜெபம் பண்றாரு? வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப மக்கள் இல்லாத இடத்திற்கு அவர் போய் தனியா போய் என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்றாரு. கவனிச்சிங்களா? அவருக்கும் பிதாவுக்கும் உள்ள அந்த உறவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பனண்ட், ஒரு அம்சம் இருக்கிறது. அவர் தேவனோடு ஐக்கியப்படுறதுக்கு ஒரு நேரத்தை வச்சிருந்தார். மார்க் 1ல பார்த்தோம். இப்ப லூக்கா 5ல பார்க்கிறோம். மக்களெல்லாம் கூடி வராங்க. இவர் வனாந்திரத்துல போய் தனியா போய் ஜெபம் பண்றார். அப்ப ஒரு இடம் ஒன்று வைத்திருக்கிறார். அப்ப நீங்க அதிகாலையில இருட்டோட எழுந்திருக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்டோம். 2வது, நீங்க தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறீங்களா? ஏன்னா உங்க வீட்லயே எங்கேயாவது ஒரு சின்ன இடம், அது ஜெபம் பண்றதுக்காக, வேதம் வாசிப்பதற்காக, சிந்திப்பதற்காக நீங்க வச்சிருக்கிறீங்களா? இது தேவன்கிட்ட இருந்துச்சு. இன்னொரு வசனம் பாருங்க. லூக்கா 6ங்க. லூக்கா 6:12 பாருங்க. லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப இரவு முழுவதும் அவர் போய் ஜெபிக்கிறார். அப்ப இங்க பாருங்க, அவருக்கு ஒரு இடம் இருந்ததா? ஜெபம் பண்ணுவதற்குன்னு ஒரு தனித்தொரு இடம் வச்சுக்கிறாரா? ஆமாங்க. வீட்டை விட்டு புறப்பட்டு போய் அப்படியே வனாந்திரத்துக்குள்ள போறார், தோட்டத்துக்குள்ள போறார், ஏன்னா இயற்கைக்குள்ள போறார். அவர் ஜெபம் பண்றார். எங்கெல்லாம் இயற்கை பார்க்குறாரோ அதெல்லாம் பார்த்து அவர் தூங்கணும்னு தோணல, அவர் ஜெபிக்கணும்னு அவர் தோணுச்சுங்க. இப்ப ஒரு நேரம் வச்சிருக்கிறாரா? ஆமா, ஒரு நேரம் வச்சிருக்கிறார். என்ன நேரம் வச்சிருக்கிறாரு? அவரு காலையில ஜெபம் பண்றாரு, காலையில போய் தியானம் பண்றாரு. அடுத்தது ரொம்ப பிஸியா மக்கள் எல்லாம் வந்து விஞ்ஞானிகளை தேடி வரும் பொழுது கொஞ்சம் அவர் ஒதுங்கி போய் அப்பையும் போய் ஜெபம் பண்றாரு, அப்பையும் போய் தியானிக்க போயிடுறாரு. ஏன் இப்படி போறாரு அப்படின்னா பாருங்க, அவருக்கு நேரமும் இருந்தது, அவருக்கு இடமும் இருந்தது. இன்னைக்கு நமக்கு நேரம் இருக்குதா? இயேசுவால எப்படி நேரத்தை கொடுக்க முடிஞ்சிச்சு இல்ல? இப்படி மக்கள் அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்றாரு, முழுவதும் ஜெபம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவரு சில சமயத்துல அந்த வசனம் லூக்கால பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். மக்கள்லாம் தேடி வரும்போது தனியா பிரிஞ்சு போய் அவர் ஒரு தியானத்துக்குள்ள போயிடுறாரு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் இயேசு இப்படி செய்யறார்? இதற்கு அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு யோவேலின் வாஞ்சை புத்தகம் பாகம் 2ல 38வது சாப்டர்ல நமக்கு விளக்கம் இருக்குதுங்க. நம்ம வாசிக்கலாம். அதை வாசிக்கிறோம் பாருங்க. 38வது சாப்டர், அதாவது அந்த சாப்டர் முடிவிலிருந்து நீங்க 5வது பேரா 6வது பேரா பார்க்கலாங்க. பக்கம் 488. இயேசுவின் வாழ்க்கையை போன்று
மக்கள் கூட்டம் நிறைந்ததாகவும் உழைப்பும் பொறுப்பும் மிகுந்ததாகவும் வேறொருவருடைய வாழ்க்கை ஒருபோதும் இருந்ததில்லை. என்னவா? இயேசுவின் வாழ்க்கையை போன்று மக்கள் கூட்டம் நிறைந்ததாகவும் உழைப்பும் பொறுப்பும் மிகுந்ததாகவும் வேறொருவருடைய வாழ்க்கை இருந்ததில்லை. இயேசுவின் வாழ்க்கையை போல ஒரு பிஸியான வாழ்க்கை இல்லை. அவரை திரளான ஜனங்கள் பார்த்தாங்க. அந்த மாதிரி வேற யாரும் பார்க்கல. அவ்வளோ மக்கள் கூட்டத்தை கையில் வச்சிருந்தார். அப்படி இருந்தும் அவர் எவ்விதமாக அடிக்கடி ஜெபத்தில் காணப்பட்டிருந்தார். தேவனுடன் உள்ள அவர் தொடர்பு எவ்வளவு நிலையானதாக இருந்தது. படிக்கும் போது எவ்வளவு அருமையா இருக்குதுங்க. அப்ப அவரை மாதிரி ஒரு பிஸி பர்சன் கிடையாது. நம்மெல்லாம் பிஸின்னு சொல்லிக்கிறோம். அவரை தேடி வந்த கூட்டத்தை போல் நம்மளெல்லாம் யாரும் தேடல. ஆனா அப்படி இருந்தும் அவர் தொடர்பு எவ்வளவு நிலையானதாக இருந்தது. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அவர் தேவனோடு வைக்கிற அந்த கம்யூனியன் எப்படி கன்சிஸ்டண்டா கான்ஸ்டன்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏன் அப்படி வச்சிருந்தார்? கூட்டத்தின் மத்தியிலையும் ஏன் அப்படி வச்சிருந்தாரு அப்படின்னா, அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்களேன். அந்த நோக்கம் உங்களுக்கு புரியுமானால், இயேசுவின் வாழ்க்கையில அந்த நோக்கம் இருந்துச்சுங்க. அவ்வளோ கூட்டத்தின் மத்தியில அவர் தியானம் பண்ண போயிட்டார். அவ்வளவு தேவையின் மத்தியில அவர் என்ன பண்றாருன்னா, ராம் முழுவதும் ஜெபம் பண்றாரு, தியானிக்கிறார். எப்படி? அவருக்கு ஒரு தேவையை புரிஞ்சிருந்தார். அதுதான் புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். பாருங்க, மற்றவர்களுடைய நன்மைக்கென்று முற்றிலுமாக செய்யப்பட்டிருந்த இரட்சகரின் வாழ்க்கையில் என்னவா? மற்றவருடைய நன்மைக்கென்று முற்றிலுமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த இரட்சகரின் வாழ்க்கையில் பயணம் செய்யவும் சாலைகளில் இருந்தும் நாளுக்கு நாள் அவரை பின்தொடர்ந்த மக்கள் கூட்டத்தின் நெரிசலில் இருந்தும் விலகி செல்ல வேண்டியது அவசியம் என்று இரட்சகர் கண்டார். எதிலிருந்து? தன்னை பின்தொடர்ந்த மக்கள் கூட்டம் நெரிசலிலிருந்து விலகி செல்றாரு. அதுக்கப்புறம் ஓய்வு ஒளிச்சலற்ற ஊழியத்தில் இருந்தும், ஏற்கனவே வாசிச்சோம், மக்கள் நெரிசத்திலிருந்து அவர் பிரிஞ்சு செல்லணும். இப்ப ஓய்வு ஒளிச்சலற்ற ஊழியத்தில் இருந்தும், இரண்டாவது மனித தேவைகளுக்கான தொடர்பில் இருந்தும் அவர் விடுபட்டு ஓய்வை தேடவும் தமது பிதாவுடன் உள்ள அருந்து போகாத தொடர்பினை உடையவராக இருக்கவும் அவர் வேறு பக்கம் திரும்ப வேண்டும். அப்ப மக்கள் நெரிசத்திலிருந்து அவர் விடுபட வேண்டும், விலகி செல்ல வேண்டும். அடுத்தது ஊழியத்திலிருந்து அவர் ஓய்வை தேடணும். அடுத்தது வேற எங்க இருந்து பார்க்கணும்னு சொன்னா, மனித தேவைகளின் தொடர்பில் இருந்து அதிலிருந்து அவர் விடுபடணும். அப்படி விடுபட்டு அவர் வேறு பக்கம் திரும்பணும். நமது தேவைகளிலும் பலவீனங்களிலும் பங்கு பெறும் ஒருவராக அவர் முற்றிலும் தேவனை சார்ந்தவராக இருந்து தமது கடமைகளை செய்யவும் சோதனைகளை சந்திக்கவும் ஜெபம் செய்யவும் தனிமையான இடத்தில் தெய்வீக பலத்தை தேடினார். என்னவா? கவனிச்சிங்களா? நமது தேவைகளின் பலவீனங்களிலும் பங்கு பெறும் ஒருவராக அவர் முற்றிலும் தேவனை சார்ந்தவராக இருந்து தமது கடமைகளை செய்யவும் 1, சோதனைகளை சந்திக்கவும் 2, ஜெபம் செய்யும் தனிமையான இடத்தில் தெய்வீக பலத்தை தேடினார். இனிமே கவனிங்க, தேவனுடன் உள்ள உறவினால் அவரை நொறுக்கி கொண்டிருந்த துயரங்களின் பாரத்தை அவரால் பாரம் இல்லாமல் ஆக்க முடிந்திருந்தது. என்னவா? அவரை போட்டு அழுத்திட்டு இருந்த அந்த பிரஷர் பேர்டன்ல இருந்து அவர் ரிலீஸ் ஆகிறார். எங்க? இந்த மாதிரி தனிமையா வரும்போது இங்கு அவர் ஆறுதலையும் மகிழ்ச்சியும் கண்டார். அப்ப என்னவா? இங்க தாங்க அவர் வேலையை செய்வதற்குரிய பலனை அவர் தாங்க பெற முடிஞ்சிச்சு. முடிவில்லாத இரக்கத்தை உடையவராக பிதாவிடம் மனித இனத்தின் அழுகுரல் கிறிஸ்துவின் மூலம் சென்றடைந்தது. மானுடன் தெய்வத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் மானிடத்தன்மை பரலோக வல்லமையினால் நிரப்பப்படும் வரை ஒரு மனிதனாக தேவ சிங்காசனத்தை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்தார். இனிமே கவனிங்க, உலகத்திற்கு உயிரை கொடுப்பதற்காக அவர் தொடர்ச்சியான உறவின் மூலமாக தேவனிடமிருந்து ஜீவனை பெற்றுக்கொண்டார். அவரது அனுபவங்கள் நமது அனுபவங்களாக இருக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் அன்றாட வேலைகளை மத்தியில எப்படி செஞ்சாரு? எப்படி தியானத்துக்கு பிரிஞ்சு சென்றாரு அப்படின்னா, அந்த வேலைகளை செய்வதற்கு பலனே அந்த தியானம் தாங்க கொடுத்துச்சு. சோதனைகளை சந்திக்க அந்த தியானம் தாங்க பலன் கொடுத்துச்சு. பாரத்தை சுமக்க, பாரம் இல்லாமல் ஆக்க
அங்கே அந்த தியானம் தாங்க உதவி செஞ்சிச்சு. அப்போ நீங்கள் புரியுதா உங்களுக்கு? நமக்கு எவ்வளோ அதிகமான வேலை கூடுதோ அவ்வளவு அதிகமாக நம்ம தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாலை நேரம் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லை, எப்பெல்லாம் அவருக்கு அதிகமான ஒரு அழுத்தம் வருகிறதோ அப்பெல்லாம் தியானத்துக்கு போயிடுறாரு. சில சமயம் இரவு முழுவதும் தியானிக்கிறாரு, ஜெபிக்கிறவராக காணப்படுறாரு. ஏன்னா தியானம் ஜெபம் இல்லாம எதுவுமே இல்லை. என்னால் சோதனையை சந்திக்க முடியாது, என்னால் பாரத்தை தூக்க முடியாது என்பதை உணர்ந்தவராக அவர் அப்படி இருந்தாருங்க. இது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது புரியுமானால் நம்ம அவரை போல ஒரு நேரத்தை, அவரை போல ஒரு இடத்தையும் கொடுப்போம். நேரம் எந்த நேரம்? அதிகாலை நேரத்தை நம்ம கொடுத்துடணுங்க. அடுத்தது இடம் என்ன? ஒரு இடத்த நீங்கள் வச்சு பாருங்களேன். மாடியிலையோ, வீட்டு ஓரத்துலேயோ, எங்கேயோ ஹால்லையோ, டைனிங்லேயோ, எங்கேயோ பெட்ரூம்லேயோ அந்த ஜெபத்திற்கு தியானத்திற்கு ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் தியானம் பண்ணாமல் இருக்கும்போது அந்த இடம் உங்களை கூப்பிடுங்க. வா, நீங்கள் ஜெபம் பண்ணவே இல்லையே, வேதம் வாசிக்கவே இல்லையே. அந்த இடத்த பார்க்கும் போதெல்லாம் நமக்கு தோணுங்க. பாருங்க, விக்கிரகத்தை வழிபடுறவங்க கூட சாமியாரன்னு ஒன்று வச்சிருக்கிறான். தேவாதி தேவனை வணங்கக்கூடியவங்க நம்ம தேவனுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்குறோமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா தேவனுக்கு நம்ம இடத்த நம்ம கொடுக்கறதே இல்லை. ஆக அந்த இடம் நம்மளை தொடர்ந்து அவர்கிட்ட கிட்டி சேருவதற்கு ஒரு அழைப்பின் குரலாக அது மாறுங்க. ஆக முதல் விஷயம், நேரத்தையும் இடத்தையும் தியானத்திற்காக கொடுத்தல். சரிங்களா? ரெண்டாவது என்ன படிக்கணும்னு சொன்னேன். நமக்கு ஏன் பைபிள் புரியல நமக்கு அப்படின்னா, நமக்கு அதோட முறை படிகளை தெரியல. சரி, ஓகே. இப்போ இதில் 7 படிகள் இருக்குங்க. இந்த 7 படிகள் எப்பெல்லாம் நம்ம தியானிக்கிறோமோ அப்பெல்லாம் பாருங்கள், இந்த 7 படிகள் நீங்கள் செய்கிறீங்களான்னு பாருங்கள். சரி, என்ன படினா, முதல் படி ஜெபிக்காமல் வசனத்தை வாசிக்கக்கூடாது. ஏன் ஜெபிக்காமல் வாசிக்கக்கூடாது அப்படின்னா, ரொம்ப எளிமையான பகுதி கூட கஷ்டமாயிருங்க. சில சமயம் நமக்கு ஆண்டரை ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய விஷயத்த நம்ம போய் கை வச்சு படிக்க ஆரம்பிப்போம். உங்களுக்கு புரியுதா? அது அந்த டைமில் தேவையே இல்லை. அதை போய் உட்காந்து ஆராய்ச்சிட்டு உட்காந்துருப்போம். ஆக ரெண்டுமே, எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது. படிக்காமல் இருப்பதற்கும் பரிசுத்த ஆவியினுடைய வழிகாட்டுதல் தேவை. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் தான் நம் பைபிள் புரியும். கண்கள் திறக்கப்பட்டால் தான் பைபிள் புரியும். கண்ணு திறக்கலைன்னா பைபிள் புரியாதுங்க. ஸோ ஜெபம் ரொம்ப 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 அவசியம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்க, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஸ்டுடியோவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபிக்காமல் ஆரம்பிக்கக்கூடாது வசனத்தை. ஓகேவா? சரி, ரெண்டாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம். ரெண்டாவது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பைபிளை நீங்கள் வாசிக்கணும். சரி, இப்போ பைபிளை என்னத்தை வாசிக்க? இங்கே தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது ஸ்டெப்பு, பைபிளை வாசிக்கணும். என்ன வாசிக்கணும்? இப்போ வசனத்தை நீங்கள் இங்கே ஒரு நிறைய பைபிளை வாசிப்பதற்கு நிறைய முறைகள் இருக்குதுங்க. எப்படி முறைன்னு சொல்கிறோம் நம்ம? இப்போ உணவு இருக்குது. அந்த உணவு பாருங்கள், பலதரப்பட்ட உணவு பலதரப்பட்ட வகையில் சாப்பிட்றோம். சரிங்களா? எப்படி அப்படின்னா, தேங்காய் இருக்குது. தேங்காயில் உடைச்சி அதில் உள்ள தேங்காய் என்ன செய்யணும், நம்ம எடுத்து சாப்பிட்றோம். வேர்க்கடலை இருக்குது. வேர்க்கடலை அதை நீக்கிட்டு அதை சாப்பிட்றோம் நம்ம. சரிங்களா? ஒரு பழம் இருக்குது. பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்றோம் நம்ம. சரிங்களா? சில காய்கறிகளை வேக வச்சு சாப்பிட்றோம் நம்ம. அப்போ பலதரப்பட்ட உணவு நம்ம பல வகையில் சாப்பிட்றது போல நம்ம பைபிளும் உணவு தான். அப்போ அதை வெவ்வேறு முறையில் நம்ம என்ன செய்யணும்னா சாப்பிடணும். அப்போ என்னென்ன முறை இருக்குது பாருங்க. பைபிள் முதல்ல வார்த்தை. பல வார்த்தைகள் சேர்ந்துச்சுன்னா வசனம். பல வசனம் சேர்ந்துச்சுன்னா அதிகாரம். பல அதிகாரம் சேர்ந்துச்சுன்னா ஒரு புத்தகம். பல புத்தகம் சேர்ந்துச்சுன்னா ஒரு ஏற்பாடு. விஷயம் புரியுதா? வார்த்தைகளால் சேர்ந்தது வசனம், வசனம்லாம் சேர்ந்தது அதிகாரம், அதிகாரமெல்லாம் சேர்ந்தது ஒரு புத்தகம், புத்தகமெல்லாம் சேர்ந்தது ஒரு ஏற்பாடு. இப்போ நம்ம ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து தியானிக்கலாம், ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து தியானிக்கலாம், ஒரு அதிகாரத்தை மட்டும் எடுத்து தியானிக்கலாம், ஒரு புத்தகத்தை எடுத்து தியானிக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு டாபிக் எடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா தியானிக்கலாம். இப்படி ரொம்ப அடிப்படையான சில முறைகள் சொல்கிறேன்.
வார்த்தை தியானம், வசன தியானம், அதிகார தியானம், புத்தக தியானம், தலைப்பு தியானம். சரிங்களா? ஏதாவது டாபிக் எடுத்து தியானிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் முதல்ல நீங்கள் என்ன மாதிரி படிக்க போகிறீங்க அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நீங்கள் ஒரு வசனம் எடுத்துக்கிட்டீங்க. இந்த வசனத்தை நம்ம ஃபஸ்ட்டு வாசிச்சிட்றோம். இதுதான் ரெண்டாவது. முதல்ல ஜெபம் பண்ணுறோம், ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கிறோம். ரைட்டா? இந்த வசனத்தை வாசித்தது பிற்பாடு அது வாசிப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரைட்டுங்களா? ஒரு வசனம் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டீங்க, இல்லை ஒரு அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்க, எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு தோன்றது, உங்கள் மனசில் பாரமாக இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ மூணாவது அதை தியானிக்கணும். ஓகேவா? என்னது தியானிக்கணும் பிரதர்? அப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்னது? அது வாசிப்புங்க. மூணாவது ஸ்டெப் என்னது? அது தியானங்க. ஃபஸ்ட்டு ஜெபம், அடுத்து வேத வாசிப்பு, அடுத்தது வேத தியானம். அதுதான் வேத ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேள்வி இது வரணும், அந்த கேள்விக்கான பதில் வரணும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் அதை படிச்சுட்டே வரும் பொழுது இது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்பணுங்க. அந்த கேள்விக்கு பதிலை நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? பைபிளுக்கான விளக்க உரை பைபிள் தான். ஒரு கேள்விக்கான பதில் வசனத்திலேயே எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி 1 வரணும், ரெண்டாவது பதில் 2 வரணும். பதில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் உள்ள பாவங்கள் நீங்கள் எங்கே மாறணும் என்பதை ஆண்டவர் காமிச்சிருவார். ஸோ அந்த ஆராய்ச்சியில் நீங்கள் வசனமாகவோ இல்லை அதிகாரமாகவோ இல்லை ஒரு வார்த்தையாகவோ எடுத்து நீங்கள் தியானிக்கும் பொழுது ஒரு கேள்வி முதல்ல வரணும். ஏன் பைபிள் புரியல? நான் வாசிச்சு 2வது ஸ்டெப்லேயே போயிடுறேன். 3வது ஸ்டெப் ஒன்று இருக்கு. 3வது ஸ்டெப் என்ன? நீங்கள் ஆராய்ச்சிக்குள்ளே போகணும். எப்போ ஆராய்ச்சிக்குள்ளே போவீங்க? கேள்வி வரணும், கேள்விக்கு பதில் வரும். பதில் எங்கே வரும்? பைபிள்ல இருந்தே வரும். ஓகேவா? சரி, இப்போதான் பிரதர் அந்த கேள்விக்குரிய வசனம் இந்த இடத்துல இருக்குது. இப்போ யோவான்ல உள்ள கேள்விக்குரிய வசனம் எபேசியர்ல இருக்குது அப்படின்ற உங்களுக்கு எப்படி தெரியும் பிரதர்? எனக்கு தெரியாதே. இங்கே தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஆரம்பத்தில் பைபிளை படிக்கிறவங்களுக்கு அந்த வசனத்தை அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது பிரதர்? சரிங்களா? பைபிளில் பழைய ஏற்பாடு இருக்குது, புதிய ஏற்பாடு இருக்குது. இப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்கும்போது இதை புரிந்து கொள்வதற்கு தான், இந்த பைபிளை புரிந்து கொள்வதற்காக தான் ஆண்டவர் தீர்க்கதரிசியின் எழுத்துக்கள், தீர்க்க தரிசன ஆவியை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாடை புரிந்து கொள்ள 2 புத்தகம் இருக்குதுங்க. சரிங்களா? முற்பிதாக்களும் தீர்க்கசிகளும், தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும், 2 புஸ்தகம் படித்தோம்னா பழைய ஏற்பாடை ஓரளவுக்கு முடிச்சிடலாம். புதிய ஏற்பாடை புரிந்து கொள்வதற்கு, சரிங்களா, அதுவும் முக்கியமாக சுவிசேஷ புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கு 3 புத்தகம் இருக்குதுங்க. யுகங்களின் வாஞ்சை, கிறிஸ்துவின் பொருட்பாடங்கள், மலை பிரசங்கம். இது 3 புத்தகம் இருக்குது. நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை புரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்களை புரிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலன் எழும்பி பிரகாசி, இயேசுவின் சீடர்கள், அல்லது பவுலின் வாழ்க்கை வரலாறு, ஏதாவது ஒரு புஸ்தகம் படிச்சுக்கலாம் நீங்கள். அப்போ பாருங்க, அதுக்கப்புறம் மாபெரும் ஆன்மீக போராட்டம், அந்த புஸ்தகம் இருக்குது. அப்போ புதிய ஏற்பாட்டில் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு மொத்தம் 5 புஸ்தகம் இருக்கு. புதிய ஏற்பாடை புரிந்து கொள்வதற்கு 5, பழைய ஏற்பாடை புரிந்து கொள்வதற்கு 2. இந்த 7 புஸ்தகத்தை முடிப்பதற்கு தொடர்ந்து படிச்சிங்கன்னா, தினந்தோறும் படிச்சுட்டே வந்தீங்கன்னா 3 வருஷம் ஆகுங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த 3 வருஷம் நீங்கள் படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு சபையை நடத்தலாம், நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்யலாம். அவ்வளவு திரள் விஷயங்கள் அதில் இருக்குதுங்க. ஒரு காலேஜை படித்ததுக்கு, ஒரு டிகிரி படித்ததுக்கு சமங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ பைபிளில் அந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 7 புஸ்தகம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த 7 புஸ்தகத்தை எப்படியாவது வாங்கிக்கோங்க. சரிங்களா? அது பைபிளுக்கான சிறந்த விளக்க உரை. ஸோ நம்ம எத்தனை ஸ்டெப் படிக்கணும்? 7 ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப் என்ன? ஜெபம். 2வது ஸ்டெப்பு வாசிப்பு. 3வது ஸ்டெப்பு ஆராய்ச்சி அல்லது தியானம். ஆராய்ச்சினா கேள்வி வரணும், பதில் வரணும், பதிலுக்கு அப்புறம் என் உள்ள எனக்கு தெரிய வந்துருங்க.
என் வாழ்க்கை என்னன்னு தெரிய வந்துடும். ஆண்டவர் புட்டு புட்டு வச்சிருவார். இப்ப புரிந்து கொள்ள வேண்டியது, இப்ப கேள்விக்குரிய பதில் எங்க கண்டுபிடிப்பது தெரியாது இல்லையா? அப்ப ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு இந்த அதிகாரத்தை குறித்து தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அவங்களே என்ன செய்வாங்கன்னா ஒரு அதிகாரத்துல வசனத்தை விளக்குவாங்க. அந்த அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு முடிக்கும் பொழுது, ஒரு சாப்டரை படிச்சு முடிக்கும் பொழுது உங்களுக்கான பாடம் அங்க இருக்கும். அவங்க இப்படி இருந்தாங்க, நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அப்ப மூன்றாவது என்னது? தீர்க்க தரிசன ஆவியின் மூலமாக பைபிளை புரிந்து கொள்வது. ஓகேவா? சரி, இப்ப நாலாவது இது வந்த கையோட நம்ம என்ன செஞ்சிடணும்னு சொன்னா, இதை படிக்க 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 நீங்க அப்படியே எழுதுங்க. நீங்க படிக்க படிக்க நாலாவது ஸ்டெப்பு ஒரு சின்ன பேப்பர்ல போட்டு எழுதுங்க. உங்களுக்கு விஷயங்கள் புரிய வந்துடும். புரிஞ்சவுடன் நீங்க உங்க மனசு இப்ப என்ன ஆயிரும்னா, அந்த வசனத்தெல்லாம் மறந்துடுவீங்க. உங்க வாழ்க்கையில என்ன செய்யலாம்னு யோசிப்பீங்க. அது மிக சிறந்த நேரம், நீங்க ஒப்படைக்க வேண்டிய நேரம். சரிங்களா? ஆக அஞ்சாவது நீங்க ஒப்படைக்கணும். ஆறாவது, நீங்க படிச்ச விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான வாக்கியத்தையோ வசனத்தையோ மனப்பாடம் பண்ணுங்க. சரிங்களா? அது உங்க மனசுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா சோதனை வரும்போது ஜெயிக்கலாம் பாருங்க. ஏழாவது, நீங்கள் படித்த விஷயத்தை பிறருக்கு போய் சொல்லுங்கள், நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறைய பேருக்கு பைபிள் ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னா, அவங்க படிச்சதை அருமையா படிக்கிறாங்க, ஆனா சொல்றதே கிடையாது. அப்படி எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார். ஸோ 7 ஸ்டெப்புங்க. ஜெபம், வேத வாசிப்பு, வேத ஆராய்ச்சி, வேத ஆராய்ச்சிக்கு அப்புறம் அதை எழுதுங்க. எழுதுங்க அப்புறம் ஒப்படைங்க. 5வது ஒப்படைப்பு, ரொம்ப முக்கியம். வாசித்தபடி போயிடக்கூடாது, ஒப்படைக்கணும். 6வது மனனம் செய்தல். 7வது படித்ததை பகிர்ந்து கொள்ளுதல். அப்போ இந்த 7 ஸ்டெப்புக்குள்ள போகும் பொழுது நம்ம யாரும் தெரியும், தேவன் யாரும் தெரியும். மனசு உடைந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஒப்படைத்து நம்முடைய வேலைக்கு போவோம், ஒப்படைத்து ஊழியத்துக்கு போவோம். ஒருவேளை உங்களால் பைபிள் படிக்க தெரியல அப்படின்னா, நான் சொன்ன இந்த 7 புத்தகத்தையும் இன்றிலிருந்து 3 வருஷம் நீங்க இந்த பைபிள் காலேஜில் சேருங்க. எந்த பைபிள் காலேஜ்? தீர்க்கதரிசியினுடைய பள்ளிக்கூடத்தில் சேருங்க. அது என்ன தீர்க்கதரிசியின் பள்ளிக்கூடம் அப்படின்னா, 7 புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா, அதை படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? படிக்க ஆரம்பிச்சு 3 வருஷம் படிங்க. எவ்வளவு அருமையான விஷயம் இருக்கு நீங்க பாருங்க. ஆக நமக்கு ஏன் பைபிள் புரியல? நேரமும் காலமும் நம்ம ஒதுக்கல, பைபிள் புரியல. நமக்கு ஏன் பைபிள் புரியல? பைபிள் படிக்கிறதுக்கான அந்த படிகள் நமக்கு தெரியல, நோக்கம் நமக்கு தெரியல. என்னமோ படிக்கிறோம். நம்ம நோக்கம் என்ன புரிஞ்சுக்கணும், என்ன மாறணும், அதுக்காக தான் படிக்கணும் நம்ம. சரிங்களா? நான் மாறணும், அதுக்காக தான் படிக்கணும். சரிங்க. அப்ப இந்த படிகளில் நம்ம எத்தனாவது படியில் இருக்கிறோம்? ஜெபம் பண்ணி வசனம் வாசிச்சு விட்டுறோமா? தியானத்துக்குள்ள போறோமா? தியானத்துக்குள்ள போறோம், எழுதுறோமா? எழுதுற நம்ம ஒப்படைக்கிறோமா? ஒப்படைச்ச நம்ம அதை மனனம் செய்கிறோமா? மனனம் செஞ்ச நம்ம பிறர்கிட்ட போய் இந்த சத்தியத்தை போய் சொல்கிறோமா? யோசிங்க. சரிங்களா? ஒரு உதாரணம் இதுக்கு நான் காமிச்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறேங்க. ஏன்னா எப்படி வேதம் வாசிக்கணும்னு சொல்லிட்டு உதாரணம் சொல்ல எப்படி? யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 10 வாசிக்கிறோம். ஓகே, வசனம் 4ஆம் அதிகாரம் வசனம் 10. சரிங்களா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இது ஒரு நாளைக்கு வாசிச்சேன். இது ஒரு நாளைக்கு வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. அந்த பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்குறேன்றாரு? நீ அவர் இன்னார் என்று புரிந்திருந்தாயானால் நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாரு. இப்போ எனக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு அதை வாசிச்சதுனால எனக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. என்ன கேள்வினா, இந்த ஜீவ தண்ணீர்னா என்ன? கேள்வி வந்துருச்சு. ஐயோ, கேள்வி வந்துருச்சுரா அப்படின்னு இல்லை. கேள்வி வந்துருச்சுன்னா ஆண்டவர் பதில் தர போறாருன்னு அர்த்தம். எப்படி பதில் தருவாரு? பைபிளுக்கு பைபிள் தாங்க விளக்கம். பைபிளுக்கு விளக்க உரையது கமெண்ட்ரி, பெஸ்ட் கமெண்ட்ரி ஃபார் த பைபிள் இஸ் பைபிள் இட் செல்ஃப். அப்ப வசனம் 10ல் படிச்சோமே, அந்த 10க்குள்ளேயே ஆன்சர் ஒன்று இருக்கு பாருங்களேன். ஏன்னா ஜீவ தண்ணீரை எப்படி ஆண்டவர் ஒப்பிடுறாரு? வசனம் பாருங்க 10. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ என்ன ஈவையும் நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால். எதை அறிந்திருந்தாயானால்? நீ தேவனுடைய ஈவை அறிந்திருப்பாயானால் நீ கேட்டிருப்ப, அவர் உனக்கு தண்ணீரை ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாரு. அப்ப
இந்த ஜீவ தண்ணீரை எதுக்கு ஒப்பிடுறாரு? அதையே தேவனுடைய ஈவுக்கு ஒப்பிடுறாரு. கிஃப்ட் ஆஃப் காட். நீ மட்டும் தேவனுடைய கிஃப்டை மட்டும் அறிந்திருப்பன்னு சொன்னா நீ கேட்டிருப்ப, அவர் உனக்கு அந்த கிஃப்டை கொடுத்திருப்பாரு அப்படி சொல்றது பதிலா அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாருன்னு சொல்றாரு. அப்ப ஜீவ தண்ணீர் எதுக்கு ஒப்பிடுறாரு? தேவனுடைய ஈவுக்கு ஒப்பிடுறாரு. இப்ப தேவனுடைய ஈவுனா என்ன? எபேசியர் 2 வசனம் 8 என்ன சொல்லுது பாருங்க. தேவனுடைய ஈவு அங்க இருக்கா பாருங்க. ஓகே, 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. யோவான் 4 இருக்குது, இங்கவும் தேவனுடைய ஈவுன்னு வந்துருச்சுங்க. அப்ப அந்த தண்ணீர் என்பது தேவனுடைய ஈவு. அது என்னது? கிருபையினால் உண்டாகக்கூடிய ரட்சிப்பு. கிருபையினால் உண்டாகக்கூடிய ரட்சிப்பு. ஓகே, உங்களுக்கு விஷயம் புரியுதா? அப்ப என்ன பண்ணோம்? ஜீவ தண்ணீர்னா என்னன்னு கேள்வி வந்துச்சு. அதுக்கு யோவான் 4:10 ஒரு பதில் இருக்கு. இன்னும் இணைவசனம் எபேசியர் 2:10 இருக்கு. அவர் 2:8 இருக்குது. அப்ப ஆண்டவர் இந்த தண்ணீரை கிருபையை கொடுக்கிறாரு. கிருபையை கொடுக்கிறாரு. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அவ எப்படி என்ன தப்பு செய்யறான்றத ஒத்துக்கணுமோ அப்ப நம்மளும் ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம். உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் தாகமில்லா தண்ணீரை கொடுப்பார். நமக்குள்ள அந்த தண்ணீர் அப்படியே ஜீவ தண்ணீர் அப்படியே இன்னொரு ஊற்றா மாறி பிறருக்கு போயிடுங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஜீவ தண்ணீரை நீங்க குடிச்சிருக்கிறீங்களா? என்ன உங்களுக்கு தாகம் எடுக்குதா? ஆண்டவர் உங்க மேலேயும் கிருபையை கொடுக்க விரும்புகிறார். அந்த பெண்ணுக்கு ஒரு தப்பு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ தப்பு இருக்கா? தப்பை ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கிருபை உங்களுக்குள்ள வந்துருங்க. நீங்க ஜீவ தண்ணீரை கொடுக்குற ஊற்றா மாறிடுவீங்க. எப்படி பைபிள் உங்களுக்கு புரியுதா? சரிங்களா? வாசிச்சோம், ஜெபத்தோட வாசிச்சோம். கேள்விக்கான பதில் எங்க தேடணும்? வசனத்திலேயே தேடணும். யோவான் 4:10 பதில் யோவான் 4:10 இருக்குது, எபேசியர் 2:8 இருக்கு. ஆக எப்படி நம்ம ஆராயிரம் உங்களுக்கு புரியுதா? ஸோ இது எப்படி எனக்கு கிடைச்சிருச்சு? நான் முதல்ல அந்த 3 வருஷம் கோர்ஸை படித்தேன். எந்த இடத்துக்கும் போகலைங்க. இந்த 7 புத்தகத்தை நான் படித்தேங்க. அப்போ இந்த விஷயம் அங்கே இருக்குது. சரிங்களா? நீங்கள் வேணால் போய் பார்க்குறீங்களா? இந்த சமாரிய ஸ்திரியை குறித்து எங்கே சமாரிய ஸ்திரீன்ற ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் இப்போ நான் சொன்ன விஷயம் ஜீவ தண்ணீர்னா கிருபை, ரட்சிப்பு அது இருக்குதான் போய் பாருங்கள், கமெண்ட்டில் போடுங்க. சரிங்களா? இது ஒரு விஷயம். ஏசாயா 55:1 நான் வாசிக்கிறேன். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். வசனம் 1 வாசிச்சோமா? நம்ம ஜெபம் பண்ணிட்டு வாசிச்சோம். ரைட். இதுல 3 விஷயம் இருக்குதுங்க. என்னன்னு கண்டுபிடிங்க. 3 விஷயம் என்ன? 1 3 சாப்பிட்ற விஷயங்க. 1 சும்மா கேள்வி வந்துச்சு பார்த்தீங்களா? கேள்வி என்ன? 1 தண்ணீர், இன்னொன்று திராட்சரசம், இன்னொன்று பால். 3 இருக்குதுன்னு சொல்கிறார். ஓகே, இப்போ தாகமாக இருக்கிறவங்களே நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் தண்ணியை கொடுக்குறேன், நான் பாலை கொடுக்குறேன், நான் திராட்சரசம் கொடுக்குறேன்றார். அதுக்கு எவ்வளோ விலை? பணம் ஒன்றுமே கிடையாது, இலவசம். அது வாங்க, பணம் இல்லாதவர்களே வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கண்டிஷன் இருக்குதுங்க. என்ன கண்டிஷன்? ஓகே, என்ன கண்டிஷன் பாருங்க. வசனம் 2, நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். என்னவா? என்ன கேட்கணுமா? கண்டிஷன் என்ன? ஃப்ரீ தான், தண்ணி கிடைக்கும், திராட்சரசம் கிடைக்கும், பால் கிடைக்கும். ஆனால் கண்டிஷன் என்ன? ஃப்ரீ தான், ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது. கவனமாய் கேட்கணும். அடுத்தது பாருங்க, வசனம் 3, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். கவனிச்சிங்களா? அப்ப கவனமா நீங்க கேட்கணும், அதான் கண்டிஷன். சரி, இப்படி கேட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஆன்சர் பாருங்க. வசனம் 2 இருக்கு, வசனம் 3 இருக்கு. அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கொழுப்பான பதார்த்தத்தினால். அடுத்தது வசனம் 3 பாருங்க, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். இங்கேயும் ஆத்துமா, அங்கேயும் ஆத்துமா.
கொழுப்புள்ள நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கொழுப்பான சாப்பாடு உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலமாக இருப்பீங்க நீங்கள். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் அடைவதற்கு ஆண்டவர் திராட்சரசம், பால், தண்ணீரை கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் கவனமாக கேட்கணும். காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கவனம் தான் காசு. கவனமாக நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்படி அறிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொழுப்பான பதார்த்தம் ரெடியாக இருக்குது, கண்டுபிடிச்சிக்கலாம். உங்கள் ஆத்மா பிழைக்கும். செத்துப்போன ஆத்மா உங்களுக்கு பிழைப்பு உண்டாகும். அப்போ எப்படி வாசிக்கிறோம் உங்களுக்கு புரியுதா? கேள்வி கேட்டு ஆன்சரை தேடும் பொழுது நம்ம புரிஞ்சிருது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம புரிய வருதுங்க. ஆக 2 விஷயம், நேரத்தையும் காலத்தையும் கொடுத்துருக்குறோமா. அடுத்தது வேத தியானத்துக்கான படிகள் என்னது என்று தெரியுமா? தீர்க்கதரிசி சொல்றாங்க பாருங்க, when people of God are growing grace they will be constantly obtaining a clear understanding of his word. எப்பெல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க அவருடைய கிருபையில் வளர்றாங்களோ அப்பெல்லாம் அவருடைய வார்த்தை குறித்த தெளிவான புரிதல் அவளுக்கு உண்டாகும். they will discern new light and beauty in its sacred truths. அவர்கள் புதிய வெளிச்சங்களையும் பரிசுத்தமான சத்தியங்களோட அழகையும் பார்ப்பார்கள். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள போக 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 புது புது வெளிச்சங்கள், அழகழகான காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. அந்த பாக்கியம் உங்களுடையதாக ஆகட்டும். இந்த நாள் முதல் உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு பலப்படணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். வேத தியான முறையில் ஒரு எழுப்புதல் வரணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஜெபம் பண்ணலாம். அதுக்காக அன்புள்ள தகப்பனே, இந்த தியான நேரத்திற்காக நன்றி. அப்பா, எத்தனையோ நாள் ஏதோ ஒரு ஊற்று அடைக்கப்பட்டது போலவே இருந்துச்சுப்பா. ஆனால் இந்த நாளில் நாங்கள் எப்படி படிச்சுக்கணும், நாங்கள் ஏன் படிச்சுக்காமல் இருக்கிறோம் என்கிற காரணங்களை 2 காரணத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அந்த காரணங்கள் நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து அந்த 7 படிகளில் நாங்கள் தியானிக்க உதவி செய்யுங்க ஐயா. பிறருக்கு சொல்லிக் கொடுக்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மோடு நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.